ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு உங்களுக்காக இந்த வாரம் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்திருக்கு. அந்த ஏகப்பட்ட அப்டேட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் உங்கள் கிரேட் கோலிவுட் சேனல் வந்திருக்கு. அண்ட் நான் என்னோடய டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். வாரத்துக்கு 2 வீடியோ, சாட்டர்டே சண்டே உங்களுக்கு வரப்போகுது. ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே உங்களுக்கு ரிவ்யூ வந்துடும். அண்ட் சாட்டர்டே ஆர் சண்டே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்துடும். ஸோ அந்த வாரத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட்ஸ் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டு இன்ஸ்டாகிராமுக்குள்ளே ஃபேஸ்புக்குள்ளெல்லாம் போய் பார்க்க வேணாம். டேரெக்டாக நம்ம சேனலுக்குள்ளே வாங்க. சாட்டர்டே ஆர் சண்டே ஓப்பன் பண்ணுங்கள், நம்ம சேனலில் அப்டேட்ஸ் வீடியோ இருக்கும். ஸோ அந்த வாரம் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் போய் தேடி போயெல்லாம் பார்க்க வேணாம். அந்த வாரத்தில் வந்து உண்மையான விறுவிறுப்பான அப்டேட்ஸ்லாம் நானே சொல்கிறேன். ஸோ லெட் ஸ்டார்ட் த வீடியோ. நம்மளோட முதல் அப்டேட்டே பார்த்திங்கன்னா ஹாலிவுட்டில் இருந்தால் த பிக்கஸ்ட் அப்டேட் ஆஃப் த வீக், அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் போஸ்ட்போன் ஆகிருக்கு. போஸ்ட்போனாக பெரிய போஸ்ட்போனில் ஒரு 6 to 7 மந்த்ஸுக்கு போஸ்ட்போன் ஆகிருக்கு. May 5, 2026 அன்னைக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வர வேண்டியது. பட் அது போஸ்ட்போன் ஆகி December 17 வரப்போகுது. December 18, 2026 வரப்போகுது. அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸுக்கு சேம் தான். May 2027 ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் December 17, 2027 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் ஆகிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் அப்டேட் தான் மார்வல் ஃபேன்ஸுக்கெல்லாம். பட் மார்வல் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருப்பாங்க. ஏன்னா ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முடியலையாமா. ஸோ ஃபுல் ஸ்கிரிப்ட் மொத்தமாக முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா படமே பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. நிறைய கேஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே சேர்க்க போகிறாங்களாமா. அதில் முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா ரியான் காஸ்லிங்கான்னு தெரில. பட் கோஸ்ட் ரைடர் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? அந்த கோஸ்ட் ரைடருக்கான கேஸ்டிங் அப்டேட் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காமா, கேஸ்டிங் கால் போயிட்டுருக்காமா. அதில் ரியான் காஸ்லிங் தான் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 சாய்ஸாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இப்போதைக்கு கிடச்சிருக்கு. யார் நடிப்பாங்கன்னு தெரில. பட் கோஸ்ட் ரைடர் கேரக்டர் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வரதுக்கான 99% சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்டேட். அந்த செகண்ட் அப்டேட் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தக் லைஃப் டீசர் தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த தக் லைஃப் டீசராக ட்ரெய்லரா அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கமல் சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு. கன்ஃபார்ம் தக் லைஃப் பார்த்தீங்கன்னா நாயகன் படம் இருக்கு இல்லையா, அந்த நாயகன் படத்தை விட பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டும் விட்டுருக்காரு. அண்ட் தட் டீசர் ஆர் ட்ரெய்லர் அது சும்மா சொல்லணும், பயங்கரமாக இருந்துச்சு. எஸ்டிஆரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எலிவேட் பண்ணி காமிச்சிருந்துச்சு. கன்ஃபார்ம் June 5 எல்லோரும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி பார்ப்பாங்கல எந்த ஒரு ஆட்சேபனையுமே இல்லை. அண்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன பிக்கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக கலெக்ஷன் பண்ணாதப்போ இந்த படம் கலெக்ஷன் வைஸ் பெரிய ஒரு கலெக்ஷன் பண்ணோம் அப்படிங்கிறதுல எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆவலோட வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த படத்தில் அதுக்கேற்ற சரக்குமே இருக்கும், கண்டென்ட்டுமே இருக்குங்கிற எதிர்பார்ப்புமே இருக்குது. ஸோ கண்டென்ட் வைஸும் சரி கலெக்ஷன் வைஸும் சரி இந்த படம் பெருசாக போச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா கோலிவுட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸாக இருக்கும். அண்ட் 2022 பார்த்தீங்கன்னா என்னாச்சு நம்மளுக்கு தெரியும். கமல் சார் படம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆச்சு. அந்த மாதத்தில் ரிலீஸ் ஆன படம் எவ்வளோ பெரிய ஹிட்டு நம்மளுக்கு எல்லாம் தெரியும். விக்ரம். ஸோ அந்த விக்ரம் படம் மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா தக் லைஃபும் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிங்கர்ஸ் கிராஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் அப்டேட். தேர்ட் அப்டேட் கொஞ்சம் ஷாக்கிங் தான். கலாம் அவர்கள் இருக்கார் இல்லையா, கலாம் சார், அவரை பார்த்தீங்கன்னா அவரோட பயோபிக் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதில் நடிக்க போகிறது நம்ம தலைவன் தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நடிக்க போகிறாரு. அண்ட் அந்த படத்தோட இயக்குனர் தான் பார்த்தீங்கன்னா ஓம் ராவத் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன படம் எடுத்திருக்காருன்னா ஆதிபுருஷ். அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. மற்றபடி தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா கலக்கிடுவார் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் அவர் இந்த ரோலில் செட் ஆவாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்ஸ் போயிட்டுருக்கு. பட் எனிவேஸ் கலாம் சார், த கிரேட்டஸ்ட் லெஜண்ட் கலாம் சாரோட ரீமேக் வரப்போகுது. ரீமேக்குங்கிற பாருங்கள் பயோபிக் வரப்போகுது. அது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் கோனா பி பிக். அண்ட் இந்த டைம் ஆச்சு ஓம் ராவத் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணுவார். பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவருக்கு மேலே இந்த வாட்டி இருக்குது. ஸோ ஹோப் அவர் அதை நிறைவேற்றுவாருன்னு. நெக்ஸ்ட் அப்டேட், அதாவது இந்த வாரத்தில் வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார் 2 அஃபிஷியல் டீசர். லிட்ரலி சொல்லணும்னா பங்கோ. அதாவது கூலி படத்துக்கு எதிராக ஒரு படம் ரிலீஸ் ஆகணும் இல்லையா, ஸோ அதுக்காகவே அளவெடுத்து டெய்லர் கிட்ட போய் செஞ்ச மாதிரியான ஒரு படம். கன்ஃபார்ம் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். லெட் த ஃபியூச்சர் டிசைட்ஸ் ஹூஸ் கோனா வின் இன் திஸ் கிளாஷ். அண்ட் இந்த படத்துலேயும் என்டிஆரை போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். டைகர் ஷெராஃப் வார் 1 போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த படத்துலேயும் என் தலைவர் என்டிஆரை போட்டுருவாங்க. ஸோ கன்ஃபார்ம் இந்த படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ கூலிக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்படிஷன் நாங்கள் தாண்டா அப்படிங்கிற மாதிரி காட்டுற மாதிரி இந்த வாரம் டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் த கடைசி அப்டேட்டுன்னு சொல்ல முடியாது,
பட் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய கான்ட்ரவர்சியலாக போயிட்டு இருந்துச்சு. பட் இது இப்போ அஃபிஷியலாகவே இருக்குது. என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி ரெட்ரோ பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வைஸ் முந்திருச்சு. என்னடா சொல்கிற, சும்மா எதுவும் சொல்லையா? ரெட்ரோ பார்த்தீங்கன்னா 235 அடிச்சிருச்சு. இப்போ தான் டூரிஸ்ட் ஃபேமிலி 75 கோடி அடிக்குது, சும்மா எதுவும் உருட்டிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா தமிழ்நாடு வைஸ் நான் சொல்ல வரேன். ஓகே, வேர்ல்டு வைட் கிராஸ் அது பார்த்தீங்கன்னா பெருசாக பண்ணிடுச்சு. பட் தமிழ்நாடு வைஸ் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா 50 crores அடிக்குது. ஐ மீன் இந்த வீக் படி பார்த்தா அது இப்போ தான் பார்த்தீங்கன்னா டே 18 வரைக்கும் கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ பார்த்தீங்கன்னா 50 தான் அடிச்சிருக்கு. அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி 56 crores அடிச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே ரெட்ரோ திருப்பி கொடுக்கறது அப்படிங்கிறது டஃப் தான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு கிளியர் வின்னர் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. பட் அட் த எண்ட் அவர் சொன்னதாக பார்த்தீங்கன்னா ரைட் அப்படிங்கிற மாதிரி போய் முடிஞ்சிருக்கு. 2 படமுமே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் சூப்பரான படங்கள் தான். 2 படத்துக்குமே நம்ம ரிவ்யூவும் போட்டிருக்கோம். பட் எது பெருசுன்னு நம்ம பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. பட் கலெக்ஷன் வைஸ் இது பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ், ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் இதுக்கு மேலே தமிழ்நாட்டில் அது டே 18 ஆகிடுச்சு அப்படிங்கும்போது அடிக்கிறது ரெட்ரோக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி அஃபிஷியலி வின்ஸ் திஸ் கிளாஷ் இன் தமிழ்நாடு. பட் ஓவரால் வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ரெட்ரோ தான். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த பாக்ஸ் ஆஃபீஸ் கன்ஃபார்ம் டூரிஸ்ட் ஃபேமிலியும் 100 crores அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குதுன்னு சொல்லப்படுது. அண்ட் அவ்வளோதான் கைஸ், இவ்வளோ அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ மீன் இது ரொம்ப கம்மி தான். இதை விட நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. பட் அதெல்லாம் அவ்வளோக்கு நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணல. உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. ஸோ இதுக்கு மேலேயும் வாரம் இந்த மாதிரி அப்டேட் வீடியோஸ் அண்ட் ரிவ்யூ வீடியோஸ் வந்துக்கிட்டே தான் இருக்க போது, நீங்களும் பார்த்துட்டே தான் இருக்க போகிறீங்க. அதுக்கு ஒரு சப்போர்ட் தரணும்னா யூ கேன் சப்ஸ்கிரைப் மீ அண்ட் லைக் மீ. அண்ட் லைக் பண்ணாதான் இது நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் அல்கோரிதம் போய் காட்டும். ஸோ கீப் சப்போர்ட்டிங். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.